அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை மீன ராசிக்காரர்களுக்கு கொண்டு வருகிறதுங்க. ஏழரை சனியினுடைய தாக்கம் இக்காலகட்டத்தில் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது மாத கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான நற்பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான நன்மை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகின்றது. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை திறம்பட நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. நிதி ரீதியாக ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். புதிதாக ஒரு வேலையை தொடங்குவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம். தங்களுடைய வேலைகளுக்கு திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். சொத்து வீடு அப்படி இல்லைன்னா கடை வாங்குறது குறித்து தங்களுடைய தந்தையுடன் விவாதங்கள் நடக்கலாம். நீங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஒரு நேர்மறையான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். தங்களுடைய மனநிலையில் முன்னேற்றமும் உருவாகலாம். குடும்பத்தின் அப்படி இல்லைனா நண்பர்களுடன் ஒரு வேடிக்கையான சுற்றுலா செல்ல தங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மறக்க முடியாத அனுபவங்களையும் உருவாக்கும். தங்களுடைய நண்பர்களிடமிருந்து கணிசமான நிதி உதவியையும் பெறுவீங்க. இது தங்களுடைய வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தி லாபத்திற்கு வழிவகுக்கும். நீண்ட கால குடும்ப தகராறு முடிவுக்கும் வரலாம். இது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கவும் செய்யலாம். கட்டுப்பாடற்ற செலவுகள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் தங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படுங்க. குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் சில வாக்குவாதங்களும் உருவாகும். தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணிச்சுமை அதிகரிப்பது தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். அது சிக்கல்களுக்கு வழிவகுக்கவும் செய்யும். சட்ட சிக்கல்களும் உருவாகலாம். அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை பெறுவது மிக நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள்.
இருக்கிறதுங்க. யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. மனதில் ஒரு விதமான மன அமைதி உண்டாக பெறுவீங்க. எதிலையுமே நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதிலேயே உறுதியான முடிவை எடுப்பீங்க. வாக்குவன்மையால காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. கொஞ்சம் உஷாராயிருங்க. அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக
ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம், கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் மென்மையாக இருக்க பாருங்க. திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவைங்க. தொழிலில் தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க. வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கவனமா திட்டமிட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஆனாலும் கவன சிதறலை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருங்க. உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம்.